யார் இந்த ஜனநாயகன்? கிங் ஜீசஸ் மல்டிடியூட், ஜன பெருக்கம் உண்டாகும் இயேசுவின் நாமத்தில். இஸ்ரவேலின் கோத்திரங்கள் அப்படின்னா 12 கோத்திரம் இருக்கு. இந்த 12 கோத்திரத்தார்லையும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் யுத்த புருஷர்கள் கிளம்பினது இந்த தொகையில தான் கிளம்புனாங்க. இந்த 12 இந்த பிலையாம் என்கிற இந்த தீர்க்கதரிசி அவன் அந்த எசிமோன்லையும் அந்த பிஸ்காங்கில் கொடிமுடியும் நின்று பார்க்கும் பொழுது அவர் சும்மா பார்க்கல, டாப் மோஸ்ட்ல இருந்து பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது ஜனங்கள் தங்களுடைய கோத்திரங்களின்படி, அதாவது இப்போ அண்ணன் தம்பி அதுதான் கோத்திரம்னு வச்சுக்கோங்களேன். ரூபன் வந்து பெரியவர், சிமியோன் வந்து சின்னவர், இதுக்கு அடுத்தவர், இப்படி அண்ணன் தம்பி வரிசையா என்ன பண்ணுவாங்களாம், வகுப்பின்படி பாளையம் இருந்திருக்கிறாங்க. அந்த பாளையத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவர்கள் பரவி பாய்கிற ஆறுகளை போல இருந்தார்கள் அப்படிங்கிறத நான் ஒரு கற்பனையாக இங்கே போட்டிருக்கிறேன் பாருங்க. அது இங்கே வந்து அந்த எண்ணிக்கை கம்மியாக இருக்கும், ஒரு இடத்துல எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கும், இன்னொரு இடத்துல கம்மியாக இருக்கும், இன்னொரு இடத்துல ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பரவி பாய்கிற மாதிரி இந்த எண்ணிக்கையில் வந்து நிற்கிறாங்க பாருங்க. அதுதான் அந்த லாஸ்ட் வசனம். அவர்கள் 7வது வசனம் பார்த்தீங்களா, அந்த 7வது வசனத்தில் இருக்கிறது தான் கிறிஸ்துவை குறித்த வருகை குறித்து பேசுகிறது. வெளிப்பாடு 7:9 வாசிங்க பிரதர். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். 14 வாசிங்க. அதற்கு நான் ஆண்டவனே, ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். சோ இந்த பரவி பாய்கிற இந்த கோத்திரம் எல்லாம் அப்படின்னு சொன்னாங்கம்மா, இப்படிதான் இருந்துச்சு. ஆனா அந்த 7வது என்னாகும் 24:7 சொல்லப்பட்டபடி இயேசு கிறிஸ்துவின் முன் அறிவிப்பின்படி அந்த கோத்திரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கோத்திரக்காரங்க தான் மெயின்னு பார்த்தப்போ, இப்போ சகல கோத்திரக்காரர்களும் சகல ஜாதிகளிலும் சகல பாஷைக்காரர்களும் ஒருவனும் எண்ணக்கூடாதபடிக்கு திரளான கூட்டத்தை கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இதான் சொல்லுது, த கிங் ஜீசஸ் மல்டிடியூட், ஜன பெருக்கம் உண்டாகும் இயேசுவின் நாமத்தில். இதுவரை பார்க்காத அளவுக்கு ஒரு திரள் உங்கள் முன்னாக வரும். நீங்கள் போகிற இடங்களிலே வருகிற இடங்களிலே எப்படி கிறிஸ்து இயேசுவை ஒரு திரள் கூட்டம் சுற்றினது போல ஒரு திரள் கூட்டத்தை உங்கள் உடையவர்களாய் மாறுவீர்கள் என்று இந்த தீர்க்கதரிசனத்தை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பிரகடனம் பண்ணுகிறேன். மால் பரலாபா ரேபா சேச்சேலேரி காராபா. இதெல்லாம் பாருங்க, சுத்திலும் செழிப்பு தான், இதெல்லாம் ஜனக்கூட்டம் தான். இதுதான் ஒரு ப்ரோஃபட்டிக் பிக்சரா உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஆமென். இந்த படத்தோட பேர் ஜனநாயகன். ஆமென். இந்த படத்துடைய பேர் வந்து ஜனநாயகன். யார் இந்த ஜனநாயகன்? தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை ரட்சித்து பாவங்களை மன்னிக்கிறவர் தான் அந்த ஜனநாயகன். அவர் குருடர்களின் கண்களை திறக்கிறவர், அவர் செவிடரின் செவிகளை திறக்கிறவர், அவர் முடவனின் கால்களை நடக்க பண்ணுகிறவர், அவர் மரித்தோரை எழுப்புகிறவர். மால் பரலாபா அநேகர் கண்ணீரை துடைக்கிறவர், வேதனைகளை மாற்றுகிறவர், துக்கங்களை அறிந்தவர். ரேபா காத்தல ரபோசோ எளிமையும் சிறுமையுமானவனை புழுதியிலும் குப்பையிலும் இருந்து தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிற தேவன் அந்த ஜனநாயகன். ஜனநாயகன் இஸ் த கிங் ஆஃப் ஜீசஸ். ஆமென்.